ஒரு மனிதன் எதை இழக்கிறானோ அதை பெற துடிக்கிறான். இதை ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நீங்கள் ஒரு 100 ரூபாயை தொலைச்சிட்டிங்கன்னா, ஒரு ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு 100 ரூபா காணாத போச்சுன்னா, நீங்கள் அந்த 100 ரூபா நோட்டை மட்டுமே பார்த்துட்டு போவீங்க. ஆனால் அங்கே வேற ஒருத்தன் 500 ரூபா தொலைச்சிட்டு போயிருப்பான். அது உங்கள் கண்ணுக்கே படாது. ஏன்? இழந்ததை மட்டுமே தேடும் மனம், இழந்ததை மட்டுமே பெற துடிக்கும் மனிதன். நீங்கள் உங்களுடைய மனதை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்றால், முழுநிலை பக்குவத்தோடு வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இருக்குமே ஆனால் உங்களை சார்ந்து உங்களை தேடி வருபவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் வெற்றிகளை தர முடியும் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். இதில் எந்த ஜோதிட குறிப்பும் சொல்லலை, எந்த வாஸ்து குறிப்பும் சொல்லலை, எந்த கோவில் குறிப்பும் சொல்லலை. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா, அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பணம் சம்பளம் வர அன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ, 0 பேலன்ஸில் இருக்கிற அன்றைக்கி அந்த சந்தோஷத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் உண்டு பண்ணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆராய்ச்சியாளர் சம்பத் சுப்பிரமணி. நம்ம நிறைய வீடியோவை பார்த்துட்டோம், நிறைய விஷயம் பார்த்துட்ருக்கோம், நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையா அப்படின்னா, நிச்சயமாக ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான் அனைத்துமே. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒன்றோட ஒன்று அனைத்துமே தொடர்புடையது தான். ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒரு நபருக்கும் நமக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு. நம்ம ஒரு பஸ்ஸில் போவோம், சம்மந்தமே இல்லாத பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவரும் நம்மளும் பேச ஆரம்பித்து அவருடைய நம்பர் நம்மளுக்கு கிடச்சி, அவரு கூட 10 வருஷம் 15 வருஷம் ஃபேமிலி ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க. திருப்பதிக்கு போவீங்க, அங்கே ஒருத்தர் நபர் உங்களுக்கு அறிமுகமாவார், அவர் கூட ஃபேமிலி நண்பராக ட்ராவல் ஆவீங்க. ஏன் இந்த பிரபஞ்சம் ஒருவரை நமக்கு இணைக்குது, ஏன் ஒருவரை பிரிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், இந்த இறைவன் பண்ணுற இந்த மாயாஜால வித்தைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால், இந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வாழ்ந்துடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் எதை இழக்கிறானோ அதை பெற துடிக்கிறான். இதை ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நீங்கள் ஒரு 100 ரூபாயை தொலைச்சிட்டிங்கன்னா, ஒரு ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு 100 ரூபா காணாத போச்சுன்னா, நீங்கள் அந்த 100 ரூபா நோட்டை மட்டுமே பார்த்துட்டு போவீங்க. ஆனால் அங்கே வேற ஒருத்தன் 500 ரூபா தொலைச்சிட்டு போயிருப்பான். அது உங்கள் கண்ணுக்கே படாது. ஏன்? இழந்ததை மட்டுமே தேடும் மனம், இழந்ததை மட்டுமே பெற துடிக்கும் மனிதன். ஆனால் அந்த 100 ரூபாய் அங்கே நீ இழந்ததினால்தான் ஒரு இடத்தில் உனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் என்பது விதியாக இருக்கும். அந்த விதியின் சூட்சமத்தை புரியாததனால் இறைவனை நாம் வசைப்பாடுகிறோம். நாள் முழுவதும் பாடுபட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்த பணத்தை தொலைச்சிட்டு, இறைவா உனக்கு கண்ணு இல்லையா அப்படின்னா, இறைவன் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா 100 ரூபாய் எடுக்கணும் என்பது விதி. இது பிரபஞ்சத்தோடைய அடிப்படை விதிகள். சார், இந்த விதிகள் நீங்கள் சொல்கிறீங்களே, இதுக்கெல்லாம் எதனா புக்கில் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இதிகாசங்களும் நம்மளுடைய புராணங்களும் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கு. திருதராஷ்டர் அப்படின்ற ஒருத்தவர் தான் என்ன பண்ணுறாரு, பதவியை பெற துடிக்கிறார். அப்போ திருதராஷ்டர் எதை இழந்து விட்டார்? தன் கண் பார்வையை இழந்து விட்டார். இதில் எவ்வளோ பெரிய சூட்சம் அடங்கி இருக்கு பாருங்க. அதனால தான் இந்த மகாபாரதம், ராமாயணம்லாம் சாதாரண விஷயம் அல்ல. அப்போ நாம் பெற துடிக்கின்ற அனைத்து விஷயமே நாம் இழந்து விட்டோம் என்பதை நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் பெற வேண்டுமா வேண்டாமா என்பதை பிறகு நீங்கள் தீர்மானித்து விடுவீர்கள். ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு நம்ம நிறைய விஷயத்த, நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு பாம்பு வருது, ஒருத்தரை கடிக்க போகுது.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பாம்பை போய் தடுத்து நிப்பாட்டுறேன். அவர் என்னுடைய கிளைண்ட்டு, நீ கடிக்கக்கூடாது. அந்த பாம்பு இப்போ என்ன பண்ணும்? சரிங்க சம்பத் சுப்பிரமணி, போயிட்டு வரேன்னு சொல்லுமா? அது திரும்பி தடுத்த வரை கடிக்க வரும். இதுதான் ஒரு ஜோதிடருக்கும், ஒரு வாஸ்து நிபுணருக்கும், ஒரு எண்கணிதம் பார்ப்பவருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்றால், மக்களின் பிரச்சனையை அதிகமாக சந்திப்பதால் அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபட வேண்டும்? இது ஜோதிடருக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறும் நபர்களாக இருந்தால், மற்றொரு வாழ்க்கைகளுக்கு நீங்கள் ஒரு தீர்ப்பை சொல்லக்கூடிய இடத்தில் இருந்தால், மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும், சோசியல் சர்வீஸ் செய்யணும், சமூக சேவை செய்யணும், உழவார பணி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவருமே, ஒரு பிறர் துன்பத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவருமே அவர்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன? அந்த பாம்பு கடித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நீங்கள் உருவாக்கி கொண்டுதான் பாம்பை தடுக்க போகணும். உன்னை தடுக்க என்ன பாம்பு கடிச்சிருச்சுமா சொல்லக்கூடாது. அப்படின்னா அந்த வேலைக்கே போகக்கூடாது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்ற, இங்கு அவரவர் செய்த செயல்களுக்கு உண்டான வினைகளை அனுபவிப்பதற்காக பிறப்பிடித்திருக்கிறோம். அதை ஒரு ஃபீஸை வாங்கிட்டு நான் போய் தடுத்து நிறுத்தவனா இந்த பிரபஞ்சத்துடைய கோபத்திற்கும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து விதமான நியம நிஷ்டைகளுக்கும் அப்பாற்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதுக்குண்டான பாதிப்பை ஒரு ஜோதிடராக அனுபவித்து தீர வேண்டும். அப்போ இந்த விஷயத்தில் இருந்து நான் சொல்ல வருவது என்ன? நீங்கள் ஒரு ஜோதிட மாணவர்களாக இருக்கிறீர்கள், ஒரு ஜோதிட ஆசானாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு மற்றவர்கள் குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பணியில் தர்மகத்தாவாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு பேச்சாளராக இருக்கிறீர்கள், மற்றவர்களுக்கு தெளிவு தர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், மற்றவர்களுடைய கர்மாவில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், முதலில் விருப்பு வெறுப்பு அற்ற மனிதராக வாழ பழகி கொள்ள வேண்டும். சித்த வேதம், சித்த வித்யார்த்திகள் அவர்களிடம் பழக்கம் நீங்கள் இருந்தால் கேட்டு பாருங்கள். சிவானந்த பரமஹம்சர் கொள்கையை பின்பற்றுபவர்களுக்கு தெரியும். அந்த சித்த வித்தை என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்போ இந்த ஒரு மனநிலை, எந்த ஒரு மனநிலை? பிறர் பிரச்சனையை தீர்ப்பதே வேலையாக கொண்டிருக்கக்கூடிய துறைகள் நிறைய. வாஸ்து, எண்கணிதம், ஜோதிடம், கவுன்சிலிங் கொடுக்கறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறது, இந்தமாரி மற்றவர்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய பணிகளை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய மனதை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்றால், முழுநிலை பக்குவத்தோடு வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இருக்குமே ஆனால் உங்களை சார்ந்து உங்களை தேடி வருபவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் வெற்றிகளை தர முடியும் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். இதில் எந்த ஜோதிட குறிப்பும் சொல்லலை, எந்த வாஸ்து குறிப்பும் சொல்லலை, எந்த கோவில் குறிப்பும் சொல்லலை. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவருக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிறீர்கள். அப்படி என்றால் அந்த அறிவுரை சொல்லும் நபர் சரியான நபராக இருக்கிறார் இல்லைன்றதுல அப்புறம் ஒரு தகவலை சொல்ல முயற்சிக்கிறார். அந்த தகவலை சொல்வதனால் ஒருவருக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது என்றால், அறிவுரை சொல்லுபவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை உருவாகும். இதுதான் இந்த பிரபஞ்சம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளும், ஒரு விஷயத்தை கொடுத்துவிடும். அப்போ நீங்கள் எப்பொழுது இந்த மனநிலையை எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோதிடத்தை நீங்கள் உருவாக்கி கொள்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் மாபெரும் வெற்றி அடைவீர்கள். ஏனென்றால் இதை தொடர்ந்து என்னிடம் நிறைய ஜோதிட மாணவர்களும் ஜோதிட நிபுணர்களும், எப்படி சார் நீங்கள் இவ்வளோ விஷயத்த சொல்கிறீங்க, எப்படி சார் நீங்கள் இவ்வளோ விஷயத்த பண்ணுறீங்க, நிறைய பேர் நாளுக்கு கேட்கும் பொழுது இதுக்கெல்லாம் ஒரு நாள் நான் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அதுதான் இந்த வீடியோ. என்னுடைய மனநிலை எப்பொழுதும் எப்படி என்றால், சமநிலையில் வைத்திருப்பேன். ஏனென்றால் தெரிந்துவிட்டது, இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்று தெரிந்த பிறகு
இன்பத்தில் சிரிக்காதவன் துக்கத்தில் அழாதவன் என்ற ஒரு மனிதனாக என்னை நான் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது தான் பல விஷயத்தை நாம் பெற்று நம் ஒரு 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 லைனுக்கு வரும். ஏன் இதை மீண்டும் சொல்கிறேன் என்றால், பல நூல்களில், பல ஆன்மீக நூல்களில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய மனநிலை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்குமே ஆனால் அவனுக்கு வரக்கூடிய அனைத்து கிரகம் சார்ந்த பிரச்சனைகளும் அவனை தழுவிக்கொண்டே போகுமே கண்டி அவனை பிரச்சனையில் தள்ளிவிடாது என்பதை அழகாக நூலில் சொல்லியிருக்காங்க. அந்த மனநிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ சார் ஜோதிடம் வாஸ்துல வேலை செய்யாதா, எண்கணிதம் வேலை செய்யாதன்னா, அந்த மனநிலை எப்படி உங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது, எப்படி வேலை செய்ய போகிறது, எப்படி வேலை செய்து கொண்டு இருந்திருக்கும் என்பதை கணிப்பது தான் இந்த ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி எல்லாம். அதை எப்படி மாற்றி அமைத்தால் மனநிலை எப்படி மாறும் என்பதோடைய ஒரு குறிப்பு தான் இதெல்லாம். அனைவருமே எப்படி நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோமோ, இறைவன் தான் கொடுக்குறான் அந்த பிறப்பை. அப்போ இறப்புன்னு வரும்பொழுது இறைவனை நாம் வசைப்பாடுகிறோம். அப்போ கொடுத்தால் நான் மகிழ்ச்சி இருப்பேன், கொடுத்தவரே அதை எடுத்துக்கொண்டால் நான் அவரை வசைப்பாடுவேன் என்ற ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருக்குது, யாராக இருந்தாலும் இருக்கும். அதனால் அந்த மனநிலையை தாண்டி ஒருவன் தன் மனதை அனைத்து விஷயங்களையும் ஏற்றுவேனா. இன்றைக்கி நான் ஏன் இந்த விஷயத்த பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஒரு நபரை சந்தித்தேன். அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, பேசவே வரல, அவருக்கு அழுகுறார். ரொம்ப நேரம் அழுகுறார். சரி, நீங்கள் கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் பேசணும்னு சொல்லிட்டு நான் அவருக்கு டைம் கொடுத்துட்டு நான் நம்மளுடைய ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியே போயிட்டேன். மறுபடியும் நான் ரூம் உள்ள வரேன். சாமி படத்தை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கார். எனக்கு உயிர் மட்டும்தான் சார் இருக்கு அப்படின்னு அழுகுறார். அப்போ இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் எப்பொழுதும் அந்த பிரச்சனையை நான் ஏற்றுக்கிறேன், இந்த பிரச்சனையை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன், எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் கடந்து வந்துடும் என்று நினைக்கிறானோ அவனுக்கு பல வழிகள் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. அனைவருக்குமே இது சார்ந்த விஷயங்கள், விழிப்புணர்வுகளை பற்றி நாம் நிறைய பேச போகிறோம். வருகின்ற பௌர்ணமி அன்று அனைவரும் வந்துடுங்க. வழக்கம் போல் பௌர்ணமிக்கு கிரிவலத்துக்கு வந்துடுங்க. இந்த மாதம் பௌர்ணமி சிறப்பு வழிபாடை பற்றி கூடிய விரைவில் அது ஒரு தனி வீடியோவாக வரும். அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு ஒரு மனிதன் வந்துவிட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஜோதிடம், வாஸ்து, எண்கணிதத்தை தாண்டி ஒரு வீடியோவாக இன்றைக்கி நான் முதல் பேசியிருக்கேன். அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பணம் சம்பளம் வர அன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ, 0 பேலன்ஸில் இருக்கிற அன்றைக்கி அந்த சந்தோஷத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் உண்டு பண்ணும். அனுபவ ரீதியாக உணர்ந்த உண்மைகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனால் என்னுடைய நோக்கம், என்னுடைய வீடியோ பார்த்து ஒருத்தருடைய வாழ்க்கை மாறணும். என்கிட்ட தான் ஒருத்தருடைய வாழ்க்கை மாறணும்னா கோடி பேர் இருக்கீங்க, முடியாது. இப்போ என்னுடைய வீடியோ பார்த்தே ஒரு சில பேருக்கு ஒரு சில தெளிவுகளை கொடுப்பதற்காக தான் நான் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன்றதை நான் உணர்த்துறதுனால நான் அடிக்கடி சொல்ல கிளாரிட்டியாக அந்த வீடியோவை போட்டிருக்கேன். அனைவரும் பாருங்கள். அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.